உண்டியல் எண்ணிட்டுருக்கும்போது என் உண்டியலில் இந்த காசு வந்து இருந்துச்சு. இது வந்து 4 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி 25 பைசா. நான் ஸ்கூலில் படிக்கும்போது இது வந்து 4 சொல்லுவோம். எங்கள் வீட்டில் வந்து ரூ. 1 கொடுத்தாங்கன்னா 4 வேலைக்கும் இந்த 4 வந்து செலவு பண்ணிடுவோம். 1992 வந்து இது வந்திருக்கு. நான் பிறந்ததே 94 தான். அதுக்கு முன்னாடி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ வர ரூ. 1 காயின் சைஸில் இது இருக்குது. அப்போவெல்லாம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி நமக்கு அப்படின்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் கொடுன்னு கேட்டாங்கன்னா ரூ. 1 இருந்தால் போதும், 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட் வச்சிடலாம். இதில் நிறைய பொருள் வந்து கிடைக்கும். நான் நிறைய வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பழைய காசெல்லாம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு வந்து காமிங்க. இந்த மாதிரி ஒரு காசு இருந்துச்சு, இதை விட பழசெல்லாம் இருக்குது, ஈயத்துலலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி காசு. அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து காமிங்க, இந்த மாதிரி காசெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இது நம்மளோட பழைய காலத்து காசு அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த காசில் நீங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.